பல்வேறு நண்பர்கள் எங்களிடத்திலே பேசுகிறார்கள். ஒருமித்த கருத்துக்கள் அவன் மனதிலே இருக்கிறது. ஆனால் அதை பற்றி யார் என்னிடத்திலே பேசினார் என்பது சஸ்பென்ஸ் என்று சொல்வார்கள், வெளியிட இயலாது. ஆகவே எல்லோருடைய உள்ளங்களிலும் இருப்பது அதுதான். இன்று வரையும் நான் சொன்ன செய்திகளை ஆன்டி கமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அது யாரிடத்திலும் இதுவரையிலும் கொடுக்கப்படவில்லை என்பதை எல்லோருடைய மனதிலும் ஒன்றிணைந்து வெற்றி பெற வேண்டும் என்ற மனநிலை இருக்கிறது என்பதைத்தான் அது எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அப்போ இப்போ ஓபிஎஸ் டிடிவி தவிர இப்போ அதிமுக மூத்த நிர்வாகிகள் உங்களோட இந்த முன்னாள் அமைச்சர் அவங்க இந்த கருத்துக்கு உடன்பாட்டோடு இருக்காங்களா சார்? அவங்க ஏதாவது தொடர்பு கொண்டிருக்காங்களா இது வரைக்கும் உங்களோட? அதை இப்போது சொல்வது சரியாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அப்படி சொல்லுகிற போது பல்வேறு சஸ்பென்ஸ் என்று சொல்வது தான் சரியாக இருக்குமே தவிர யார் பேசினார் யார் பேசவில்லை என்பதை இப்போது சொல்வதற்கு வாய்ப்பில்லை. சார், இந்த ஒருங்கிணைப்பு பண்ணி தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமா சார்? எப்படி இருக்குங்க? ஏன்னா தேர்தலுக்கு குறைந்த காலமே இருக்கிற சூழ்நிலையில் அதுக்குள்ளே இது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி இருக்கு? நல்லதே நடக்கும் என்று நம்புகிறோம். நல்லதே நடக்கும். சார், அடுத்து யாராவது சந்திக்கிற வாய்ப்பு இருக்குமா சார்? பிஜேபியில் யாராவது சந்திக்கிற வாய்ப்பு இருக்கா சார்? அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்துருக்கீங்க மறுபடியும். இப்போது சூழ்நிலைகளில் அவரை யாரையும் சந்திப்பதற்கு இப்போது வாய்ப்பில்லை. அப்படி வாய்ப்பு இருக்கிற போதும்